வணக்கம். வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பேவை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஜஸ்ட் சைடில் கொடுத்துக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஆட் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையில் உங்களோட அக்கௌண்ட்டை அவங்க ஆல்ரெடி எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களோட பேங்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை வியா எஸ்எம்எஸ் அப்படிங்கிற டேப்பை மட்டும் ஜஸ்ட் கொடுத்தாலே போதும். உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு சென்ட்ரல் பேங்க் ஷோ ஆனதுக்கு அப்புறமா அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ என்னோட அக்கௌண்ட்டை ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட வாட்ஸ்அப் பேவோட ஃபுல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இப்படி தான் நீங்களும் உங்களோட வாட்ஸ்அப் பேவை எளிமையாக பேமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் வழியாக ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.